ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு பிரியாணி சமைக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு கடாயை எடுத்து நம்ம விறகடுப்பில் வச்சுட்டோம். ஸோ எண்ணெயும் நம்ம ஊற்றியாச்சு. ஸோ அடுப்பை லைட்டாக தள்ளி விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நாம் சமைக்க போகிறோம். விறகடுப்பில் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். சாதம் ஆல்ரெடி பாருங்கள், பிரியாணி ரைஸ் சாதம் வடித்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த மசாலாலாம் போட்டு அந்த கிரேவியை நம்ம தயார்படுத்திட்டு நம்ம அப்படியே ரைஸை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டி கிண்டிட்டா ஒரு அருமையான பிரியாணி தம் போட்டால் வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நாம் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ தேவையான சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அலசி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். நான் அப்படியே 1 by 1 நான் காமிக்கிறேன். அடுத்தது நாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஒரு 2 விறகு எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணியில் நம்ம இந்த ஏலக்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும். சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஏலக்காய் போடுறது. ஏலக்காய் போட்டுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறம் வந்த உடனே நம்ம மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நாம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் தான். ரொம்ப அதிகமாக நம்ம சமைக்கலை. ஸோ இந்த பாத்திரத்தில் இருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிரியாணி ரைஸ், முழு அரிசி தான் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம், அவ்வளோ பச்சை மிளகாய் தான் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்தது கொஞ்சமாக சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சிக்கன் மசாலா கம்பல்சரி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சமாக தேவையான அளவு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும். ஏன்னா நம்ம 1/2 kg தான் பிரியாணி போடுறோம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மிக்சியில், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ 1/2 கிலோ ரைஸுக்கு அந்தளவு தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஏன்னா இஞ்சி பூண்டு அதிகமாக போனாலும் பிரியாணியில் அந்த ஸ்மெல், இஞ்சி பூண்டு ஸ்மெல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீ அதிகமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தீயை கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் வச்சு
நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸி ஆகணும். நல்லா கிரேவி டைப்பில் நம்ம வந்து இந்த தக்காளி நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிறது நல்லது. உப்பு நம்ம வந்து லேட்டாக சேர்த்துக்கலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட்டு தயிர் தான் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கையோடு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். கரண்டியில் வச்சு பிழியா. அடுத்தது பாருங்கள், எலுமிச்சம்பழம் தேவையான அளவு மட்டும் பிழிஞ்சிக்கலாம். ஸோ கம்பல்சரி நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அந்த பிரியாணியோட அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரை க்ரியேட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் தயிரை மட்டும் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை போடாமல் விடக்கூடாது. ரெண்டுத்தையுமே நம்ம வந்து போடுறது நல்லது. அடுத்தது நம்ம வந்து சிக்கனை வந்து பாருங்கள். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஆட் பண்ணலைங்க. சும்மா தேவையான அளவுக்கு மட்டும் கம்மியாக எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி நல்லா திக்காக கொதிக்கணும். இது கூட நம்ம வந்து சால்ட் வந்து போதுமான அளவு நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகட்டும். அடுத்தது தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வந்து ஃபுல்லாக வேக வச்சு போடுறோமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து நம்ம என்ன கண்டிஷனில் அரைவேக்காடா இல்லை ஒரு 25% நம்ம வந்து அவிச்சு வைக்கிறோமா, அதை பொறுத்து தான் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை கொட்டி வடித்து வச்சுருக்கிற ரைஸை கொட்டி நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போங்க. பாருங்கள் காய்ஸ், நல்லா ஆவி வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணாலே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இந்த பக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குக் ஆகுறதுக்கு தான். ஸோ இதில் பாதி வேக்காடு இருந்தாலே போதும். நம்ம தம் போடும்போது அந்த ஆவியில் வந்து பார்த்திங்கன்னா இது 10% ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி முழு ரைஸ் பிரியாணி ரைஸ் வந்து ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து வடித்து ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. இது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் தீ கம்மி பண்ணி கொட்டிக்கலாமா இல்லை அப்படியே கொட்டிக்கலாமா? சரி, அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி பாருங்க, ரைஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதில் வந்து கொட்டியாச்சு. அப்படியே ஒரு கிண்டி அப்படியே நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதான். ரைஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பக்குவத்தில் நம்ம வந்து வேக வச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நாம் வந்து இறக்கி அப்படியே கீழே வச்சுட்டு தம் போட போகிறோம். ஸோ தோசைக்கல்லை எடுத்து நாம் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த ரைஸோடு அப்படியே தூக்கி நம்ம மேலே இருந்து பாருங்கள், கீழே வந்து தோசைக்கல் இருக்குது. தோசைக்கல் மேலே வந்து பாத்திரத்தை நம்ம வந்து வச்சிட்டோம்.
இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே நம்ம வந்து தம் போட்டுடலாம் கைஸ். ஒரு 10 நிமிஷம் கழித்து தம்மு உடச்சி பார்ப்போம். ஒரு அருமையான பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணி அப்படியே கீழே இறக்கிடலாம். பாருங்கள், தோசைக்கல்லையும் இறக்கி வச்சிடலாம். சரியான ஹீட்டாக இருக்குது தோசைக்கல். இப்போ நான் உங்களுக்கு வந்து அப்படியே பிரியாணி வந்து காமிக்கிறேன். பிரியாணி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆவி அடிக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆவி அமுங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ எடுக்காத. இந்த ஓரம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தம் உடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தம் உடைச்சி காமிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, இந்த ஆவி அப்படியே ஃபுல்லாக அடங்கட்டும். பாருங்கள் கைஸ், இப்போ நான் அப்படியே தம் உடைச்சி காமிக்கிறேன். ஓகே, அப்படியே ஓரமாக அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து மேலே எடுத்து போடு. ஃபஸ்ட்டு திருப்பி போடு. அதில் உள்ளது எல்லாத்தையும், ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் திருப்பி போடு. ஒரே இடத்துல கொட்டாது, அந்த இடத்துலேயே கொட்டு. ஸோ பாருங்கள், அப்படியே நம்ம ரைஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீ எப்போதும் தம் உடைக்கிற மாதிரி சரி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணால் தம் உடைச்சி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது பிரியாணியை. போதும், விட்டு சமப்படுத்து எல்லாத்தையும். ஸோ பாருங்கள் காய்ஸ், ஒரு சரியான ஸ்மெல்லு, சரியான ஒரு பிரியாணி. பாருங்கள், விறகடுப்பில் போட்டது. அப்படியே இந்த பீஸை மட்டும் எடுத்துக்காமியா, அந்த பீஸ் வலிக்கும். அப்படியே எடுத்து மேலே பாருங்கள், சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு போட்டுரு. அது அப்படியே ஒரு 2 பீஸ் எடுப்போம். அதையும் எடு. அப்படியே காமி. பீஸ் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. இப்போ அப்படியே பீஸோடு அப்படியே கொஞ்சம் ரைஸ் எடு பார்ப்போம். பீஸோட கொஞ்சம் ரைஸ் கம்மியாக எடுறீங்களா? அப்படியே கம்மி. ஸோ பாருங்கள், ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு அருமையான பிரியாணி. அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.